வணக்கம் சார். வணக்கம் ஸ்டீஃபன். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நம்ம என்ஆர்ஐஸ், குறிப்பாக நம்ம தமிழர்கள் வந்து எவ்வளோ சார் மாதம் சம்பளம் வாங்குவாங்க? ரேஞ்சஸ் ஃப்ரம் இது ரொம்ப கம்மியான ரேஞ்சும் சொல்லலாம், ரொம்ப ஜாஸ்தியான ரேஞ்சும் சொல்லலாம். ஒரு கம்மியான ரேஞ்ச் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க அவங்களுக்குலாம் 2 வாரத்துக்கு ஒரு தடவை வந்து சேலரி கிரெடிட் ஆகும். இப்போ நம்மள இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னாக்கா மாதத்துக்கு ஒரு தடவை வரும், அங்கே 15 நாளைக்கு ஒரு தடவை கிரெடிட் வரும். ஸோ ஜென்ரலாக வந்து நீங்கள் வந்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு $4,000 கூட வரக்கூடிய மினிமம். ஐ எம் டாக்கிங் அபவுட் $4,000 ஃபார் 2 வீக்ஸ். ஃபார் 2 வீக்ஸுக்கு $2,000, 4 வீக்ஸுக்கு $4,000 மினிமம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர்லாம் வந்து $50,000 வாங்கக்கூடிய, ஒரு மாதத்துக்கு $50,000 வாங்கக்கூடிய பீப்புளாக இருக்காங்க சார். இப்போ $4,000 வாங்கக்கூடியவங்க ஆக்சுவலாக எவ்வளோ அவங்களால சேவ் பண்ண முடியும்? ஸோ ஒரு $4,000 இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது அது ஒரு பாயிண்ட் நம்பர் 1. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். இப்போ ஜென்ரலாக வந்து கார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து ஒரு மேண்டேட்ரி, ஒரு நெசசிட்டின்னு சொல்லிடலாம். யூஎஸை பொறுத்த அளவுக்கு கார் இருக்கோ இல்லையோ கார் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களால் பண்ண முடியும். வாங்க போகிற கார் வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் காராக வாங்குறீங்களா, செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறீங்களாங்கிறது பொறுத்து இருக்கு. செகண்ட் ஹேண்ட் காரும் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்குள்ள உள்ள ரேஞ்ச் வாங்குறீங்களா, மோர் தேன் 10 இயர்ஸ்க்குள்ள ரேஞ்ச் வாங்குறீங்களா? ஸோ இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் பொறுத்து இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் $4,000 வாங்குறவங்க $2,000 சேவ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் $4,000 வாங்குறவங்க $100 கூட சேவ் பண்ணாதவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் பொறுத்து தான் சொல்லலாம். இந்த H1B விசாவில் போகக்கூடியவங்க பொதுவாக வந்து எவ்வளோ சேலரி வாங்குறாங்க அப்படின்னு நம்ம பேசும்போது $4,000 அப்படின்றது சொல்றீங்க. டேக் ஹோம், அதாவது நான் வந்து சொல்றது டேக் ஹோம்ங்கிறது அங்கே இருக்கிற டாக்ஸஸ் அதெல்லாம் பிடித்தம் போக, அங்கே இருக்கிற மேண்டேட்ரி டிடக்ஷன்ஸ்லாம் போக மினிமம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பேசிக் பே அப்படின்றது வந்து ஒரு $4,000 இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? பேசிக் பேன்னு சொல்ல முடியாது. பேசிக் பே வந்து எப்படின்னாக்க நீங்கள் H1B அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த அப்ளிகேஷனுக்கு இந்த அமௌண்ட் இருந்தால் தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த லிமிட் வந்து வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அது வந்து $80,000 கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் $80,000 எடுத்து யூ டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $7,000 கிட்ட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து கிராஸ் பே அப்படின்னா $7,000 கிட்ட வரும். எல்லா பிடித்தம் போக, எல்லா டிடக்ஷன்ஸ் போக அவங்களுக்கு கையில் கிடைக்கிறது ஒரு $4,000 வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சார், இப்போ பொதுவாக இப்போ என்ஆர்ஐ பொறுத்தவரையில் அங்கேயே வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும்? இப்போ வந்து எல்லாமே வந்து ஒரு மார்க்கெட் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே வந்து மேலே போயிட்டே இருக்காது, கீழே போகிறது கீழே. இப்போ 2008 எடுத்தீங்கன்னாக்கா சப்ரைம் கிரைசிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ வந்து ஒரு அசட் பேஸ்டு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் நடந்தது 2008 சப்ரைம் கிரைசிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து நான் என்ன சொல்வேன்னா அது வந்து ஒவ்வொருத்தரோட நீடு பொறுத்து இருக்கு. இதே வந்து கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்குறதுக்கும் வீடு விற்கிறதுக்கும் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. நான் சொல்கிறது ஒரு 5 வருஷத்துக்கு நான் இப்போ வந்து உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2008ங்கிற ஒரு எக்ஸாம்பிளும் சொல்கிறேன், இப்போ இயர் 2020ங்கிற ஒரு எக்ஸாம்பிளும் சொல்கிறேன். ஆனால் லாஸ்ட் 3 to 4 இயர்ஸில் பார்த்தீங்கன்னாக்க ரியல் எஸ்டேட்டில் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அமெரிக்காவில் லாஸ்ட் 5 இயர்ஸில். ஸோ அதனால வந்து யாரெல்லாம் லாஸ்ட் 5 இயர்ஸில் வாங்கியிருந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து ஒரு சூப்பர் ப்ராஃபிட்டில் உட்காந்துருக்காங்க. ஆனால் இதே சூப்பர் ப்ராஃபிட் கண்டினியூ ஆகுமா? அதாவது பாஸ்ட்டுங்கிறது வேற, ப்ரெசென்ட்டுங்கிறது வேற, ஃபியூச்சருங்கிறது வேற. இப்போ ரீசெண்ட் பாஸ்ட்டில் தேவ் ஆல் மேட் மணி. ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல சார். சார், இப்போ H1B விசாவில் போயிட்டு ஒரு 7-8 வருஷம் இங்கே ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இப்போ அவங்க வந்து அவங்களுடைய ஃபேமிலியையும் கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸாகவும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ எஜுகேஷனை பொறுத்தவரையில் அமெரிக்காவில் கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஹையர் எஜுகேஷன் அப்படின்றது வந்து காஸ்ட்லியாக தான் இருக்குது. இப்போ அந்த மாதிரியான நேரங்களில் வந்து இப்போ அவங்களுடைய கிட்ஸை வந்து அமெரிக்காலே படிக்க வைக்கிறது அவங்களுக்கு லாபமா, இல்லை வந்து இந்தியாவிலே நிறைய ப்ரீமியரான யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்குது, இப்போ அந்த மாதிரி இந்தியன் யூனிவர்சிட்டிஸில் வந்து படிக்க வைக்கிறது அவங்களுக்கு லாபமா? நிறைய சாய்ஸஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்ன மாதிரி பிரைமரி ஸ்கூல் எஜுகேஷன் நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டு படிக்க வைக்கிறீங்கன்னாக்க அப் டு 12th கிரேடுன்னு சொல்லலாம். ஈக்குவலண்ட் ஆஃப் 12th கிரேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான ஃபீஸும் கொடுக்க வேண்டாம். அமெரிக்காவில் 12th கிரேட் வரைக்கும் கவர்மெண்ட் ரன் பப்ளிக் ஸ்கூலில் போட்டிங்கனாக்க அங்கே இருக்கிற கவுண்டின்னு சொல்லுவாங்க, அந்த கவுண்டியில் போட்டிங்கன்னா எந்த விதமான ஃபீஸும் கொடுக்க வேண்டாம். அதே நீங்கள் அங்கே இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூலில் போடுறீங்க அப்படின்னீங்கன்னா இட் வில் பி வெரி 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 எக்ஸ்பென்சிவ். நீங்கள் அதனுடைய எக்ஸ்பென்சிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $2,000 பர் மந்த் கூட கட்டக்கூடிய லெவல்லாம் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ஆர் தேர். என்ன ஃபெசிலிட்டி எந்த இடத்துல இருக்குது, இப்போ ஒரு வாஷிங்டன் டிசியில் இருக்குது, ஒரு கலிஃபோர்னியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரைவேட் டியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதே மாதிரி தான் காலேஜ். நீங்கள் காலேஜ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஏன் இங்கேருந்து எல்லாரும் காலேஜ் வந்து ஏன் யூஎஸ் காலேஜ் வந்து ஏன் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 3 மேஜர் விஷயத்துக்காக தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு லைப்ரரியாக இருக்கட்டும்,
அங்கே பண்ணக்கூடிய ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து ஃபேக்கல்ட்டி. நீங்கள் இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஒன்லி டாப் 10% ஆர் டாப் 15% ஆஃப் யூனிவர்சிட்டி தான் ஃபேக்கல்ட்டி வந்து ரொம்ப அருமையான ஃபேக்கல்ட்டியாக இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ரிசர்ச் பேக்ரவுண்ட், ஒரு ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு இன்டர்நேஷ்னல் ரெப்புடேஷனோட இருந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன்லி 15% ஆஃப் த காலேஜஸ்லாம் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 70-75% வந்து பார்த்தீங்கன்னா Tier 2 ஆர் Tier 3 காலேஜஸ்க்கு போயிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது ஒன்று வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்னொன்று வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் அண்ட் குருஸ். இது வந்து 2வது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மாதிரியான ஒரு கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் செட், கேபிட்டல் மைண்ட் செட்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், நான் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணணும், என்னால் வந்து படிக்கும் போதே நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது யூஎஸில். ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்னோட குழந்தைய யூஎஸில் படிக்க வைக்கிறேன்னா அதுக்கு நிறைய காசு செலவாகும். என்கிட்ட பணம் இருந்ததுன்னா நான் யூஎஸ்ல தான் ட்ரை பண்ணுவேன். ஆனால் இப்போ என்ஆர்ஐயாக இருக்கிறவங்களுக்கு இப்போ சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஈவன் சாஸ்திராவை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ கோட்டா அப்படின்னு ஒரு கோட்டா இருக்குது. அது இந்த வருஷம் இருக்குது, அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஆகுமான்றலாம் எனக்கு தெரியாது. வருஷம் வருஷம் அவங்க செக் பண்ணி பார்க்கணும். ப்ரெசென்ட்டாக நம்ம பேசும்போது இருக்குது, ப்ரெசென்ட்டாக இப்போ பேசும்போது இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் டாலரில் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுடைய சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸை நீங்கள் இந்தியாவில் படிக்க வச்சிங்கன்னா 8 lakhs per annum, 8 லட்சம் பெர் ஆனம் நீங்கள் வந்து இன்டூ வாட் எவர் நீங்கள் வந்து ஒரு 4 years படிங்கன்னா 32 lakhsல நீங்கள் இப்போ நான் இப்போ வந்து சாதாரணமாக இங்கே தான் படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு இன்ஜினியரிங் காலேஜ் எனக்கு கிடைக்காது. பணம் இருந்தாலும் என்னால் சேர்க்க முடியாது. அது வந்து பேமெண்ட் சீட் கிடையாது. ஆனால் நான் ஒரு என்ஆர்ஐயாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா 8 lakhs per annum கொடுத்து என்னோட குழந்தைக்கு வந்து கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் சீட் வாங்க முடியும். ஏன்னா அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் ஸ்லைட்லி பெட்டர் ஆல்சோ. அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டி ரொம்ப நல்லா இருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி இஸ் நல்ல வெல் நோன் யூனிவர்சிட்டி. ஸோ அதனால் எனக்கு ஐஐடி மெட்ராஸில் கிடைக்காது, எந்த விதமான ஐஐடிலையும் கிடைக்காது. ஸோ அதனால் வந்து எஜுகேஷன் பொறுத்த அளவுக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. இன்னொன்று என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னோட அப்பா அம்மா இருக்காங்க, தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்களும் பார்த்துப்பாங்க, நானும் வந்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சாங்கனாக்க இல்லை நான் திரும்பி வந்துடுவேன். ஏன்னா இப்போ க்ரீன் கார்டு இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இதே வந்து முன்னாடி பண்ணி க்யூவில் இருக்கவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நான் இந்த வருஷம் தான் என்ஆர்ஐ ஆகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே போய் யூஎஸ்க்கு போய் செட்டில் ஆகிறேன்னா எனக்கு க்ரீன் கார்டு க்யூ வந்து ரொம்ப ரொம்ப பெரிய க்யூ. ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, என் பசங்களை ஏன் வந்து இந்தியா அனுப்பிச்சு படிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன் சார். சார், இப்போ யூஎஸை பொறுத்தவரையில் நம்மளுடைய தமிழர்கள் வந்து என்னென்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறாங்க? ஸோ ப்ரிடாமினெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ நார்த் இந்தியன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க வந்து நிறைய ஆண்டர்பிரினர்ஷிப் பேஸ்டான ரோல்ஸ் கூட யூஎஸ் அண்ட் கனடாவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கிராசரி ஸ்டோர் வச்சிருக்கலாம், ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுருக்கலாம், பிஸ்னஸஸ் நிறைய விதமான பிஸ்னஸஸ் பண்ணலாம் நம்ம நார்த் இந்தியன்ஸ். பட் டிப்பிக்கலாக நம்மளை வந்து நீங்கள் கேட்குறது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து தமிழியன், சவுத் இந்தியன்ஸ்னு கேட்டிங்கனாக்க ஐ வுட் சே ஒரு 60% ஆஃப் த பீப்புள், 60% ஆஃப் த தமிழியன்ஸ் வந்து மோஸ்ட் லைக்லி இட் வில் பி ஒன்லி ஆன் சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில் இருப்பாங்க. சர்வீஸ்னால் நீங்கள் உடனே ஐடின்னு அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஐடி சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கலாம், இல்லைனா அதர் ரிலேட்டட் கூட இருக்கலாம். எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியாது. சுந்தரம் கிளேட்டன் அப்படின்னு இங்கே ஒரு கம்பெனி இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் சென்னையில் சுந்தரம் கிளேட்டன். இவங்களோட ஈக்குவலண்ட் யூனிட் வந்து யூஎஸ்லேயும் வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கேயே லோக்கல்லேயே மேனுஃபேக்சர் பண்ணி அங்கேயே கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சுந்தரம் கிளேட்டன் இஸ் எஸ்டாப்ளிஷிங் அண்ட் யூனிட். அதே மாதிரி ஜோஹோ அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து ஒரு ஐடி கம்பெனி தான். அவங்களும் வந்து யூஎஸில் வந்து ஒரு யூனிட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 60 to 70% ஆஃப் த பீப்புள் ஆர் ஒன்லி இன் ஐடி சர்வீசஸ்ன்னு சொல்லலாம் சார். சார், இப்போ தமிழ் ஃபேமிலிஸ் வந்து யூஎஸில் இருக்கக்கூடியவங்க சைடு இன்கம்க்கு, அதாவது ஒரு பாசிவ் இன்கம்க்கு என்ன மாதிரியான ஜாப்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு இருக்குது? சார், சைடு இன்கம்ங்கிறது வேற, பாசிவ் இன்கம்ங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு. சைடு இன்கம் அப்படிங்கிறதுக்கு நான் 2-3 எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். நான் ஒரு இடத்துல ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் வந்து போட்டிருப்பேன். அந்த எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டில் யாருமே வந்து உங்களை வந்து சைடு இன்கம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. சைடு இன்கம்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் வந்து ஏதோ ஒரு டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறேன், இல்லை இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் சார். இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா சாட்டர்டே சண்டே எனக்கு டைம் கிடச்சிதுன்னா எந்த விதமான ஒரு பேரலல் ஒர்க் ஃபார் சிமிலர் கைண்ட் ஆஃப் சர்வீசஸ் பண்ண முடியாது. பட் அதுக்காக பண்ணாமல் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன் ரியாலிட்டி கிடையாது, எல்லாருமே பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணேன்னாக்கா, நான் ஒரு 7 years இருந்தேன், யூஎஸில் இருந்தேன். அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாடம் சொல்லிக் கொடுக்குறேன். ஐ எம் ட்ரைங் டு டீச் சம்திங். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட்னு ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்குது, பிஎம்ஐ. ஸோ அப்போ சாட்டர்டே சண்டேயில் நான் ஒரு இடத்துல போய் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அதனுடைய டீச்சிங், அதுக்கு பணம் கொடுக்கக்கூடிய வருவாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு $50 வரும், $100 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சைடு இன்கம் விச் இஸ் நாட் ரிலவென்ட் டு மை மெயின் இது. ஏன்னா நான் அது ஐடி சர்வீஸாக பண்ணல, நான் வந்து ஒரு ட்ரைனிங்காக பண்ணுறேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மால் சைடு இன்கம் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
அதை தவிர ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் ஃப்ரீயாக இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ க்ளவுட் கிச்சன்னு சொல்கிறோம். இப்போ நான் வந்து சவுத் இந்தியாவிலேருந்து இங்கேருந்து போகிறேன். எனக்கு வந்து எப்படி வந்து ஆல் கைண்ட் ஆஃப் எனக்கு வந்து ஒரு சில பட்சங்கள்லாம் பண்ண தெரியும் எனக்கு. நான் அதை வந்து ஒன்லி ஃபார் தீபாவளி டைமில் மட்டும் நான் பண்ணி கொடுக்குறேன். இல்லை வந்து கிருஷ்ணர் பிறந்த நாள் அன்றைக்கி நான் வந்து பண்ணி கொடுக்குறேன். இல்லை கிறிஸ்மஸ் போது மட்டும் நான் ஒரு கேக் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர் 15 பேருக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது ஒரு சைடு இன்கமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த கேள்வி நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா பாசிவ் இன்கம். பாசிவ் இன்கம் அப்படிங்கிறது யார் வேணால் பண்ணலாம். அமெரிக்காவில் இருக்கவங்க பண்ணலாம். பாசிவ் இன்கம் அவங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 3-4 விதத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து யூஎஸில் வந்து 4%, 4.5% இருக்குது. ஸோ இப்போ என்கிட்ட வந்து ஒரு $10,000 இருக்குது. அதை வந்து நான் ஒரு 4%ல் போடுறேன் அப்படின்னா அதுவே $400 ஆயிடுச்சு. ஸோ அப்போ நான் எந்த விதமான வேலையும் செய்யலை. இதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பாசிவ் இன்கமில் நான் ஒரு $10,000 போட்டு ஒரு $400 இன்ட்ரெஸ்ட் வாங்குறேன் அப்படின்னா நோ கொஸ்டின்ஸ் ஆஸ் நல்லா பண்ணலாம். அதே மாதிரி என்கிட்ட ஒரு $10,000 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு 5 கம்பெனிஸ் ஐடென்டிஃபை பண்ணுறேன். ஒரு நல்ல ஒரு 5 கம்பெனி, அமேசான், மைக்ரோசாஃப்ட், NVIDIA, அதுக்கப்புறம் ஆல்ஃபபெட், அப்புறம் கூகுள், நெட்ஃப்ளிக்ஸ், இந்த மாதிரி நல்ல கம்பெனிஸை ஐடென்டிஃபை பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் $50 வந்து எனக்கு வந்து டிவிடெண்டாக கொடுக்குறாங்க. அப்போ அந்த $50 பாசிவ் இன்கம்க்கு எந்த விதமான கேள்வி கிடையாது. நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரியே இன்னொரு ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நண்பர் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறாரு. அந்த ஸ்டார்ட் அப் பண்ணும்போது அவர் வந்து என்கிட்ட கேட்குறாரு. என்கிட்ட வந்து என்ன கேட்குறாருன்னா ஒரு $10,000 கொடுக்குறியான்னு கேட்குறாரு. நான் வந்து ஒரு $10,000 கொடுக்குறேன். அதில் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா இயர் எண்டில் வந்து எனக்கு வந்து ஒரு $1,000 கொடுக்குறாரு. $10,000 கொடுத்ததுக்கு ஒரு $1,000 வந்து அவனுக்கு கொடுக்குறாரு அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரியான பாசிவ் இன்கம் பண்ணுறதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனால் அது இன்கம் டேக்ஸில் ரிப்போர்ட் பண்ணணும். சார், இப்போ பாசிவ் இன்கம் பற்றி நிறையா சொன்னீங்க. இப்போ யூஎஸில் இருக்கக்கூடிய நம்ம தமிழர்கள் பொறுத்தவரையில் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்ஸ் அப்படின்றது இருக்கா? குறிப்பாக வந்து பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறது, இல்லை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியான திட்டங்களில் முதலீடு பண்ணுறது, இல்லை வந்து அவங்களுடைய சொந்த ஊரில் வந்து எதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறது, இல்லை ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்ஸ் அப்படின்றது இருக்கா பொதுவாக? கண்டிப்பாக. இப்போ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அண்ட் 15 இயர்ஸ் பார்த்தீங்கன்னாக்க இந்த NRI அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இப்போ இந்தியாவில் வந்து இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து 135 crores எடுத்துக்கலாமே. NRIயோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 2 to 3%. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு டாப் க்ரீம் சொல்லலாம். அதாவது என்ன சொல்லணும்னா ஜென்ரலாக வந்து நான் சொல்லுது சிங்கப்பூர் அந்த மாதிரி ஒரு சில இடத்த விட்டுடுங்க. பட் ஆனால் நான் சொல்கிறது இந்த US, கனடா மாதிரி உள்ளவங்கலாம் வந்து தேவ் ஆல் கான் வித் லாட் ஆஃப் நாலேஜ். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா ஒரு தமிழ் சங்கம் இருக்குது, இல்லைனா ஒரு தெலுங்கு சங்கம் இருக்குது அப்படின்னா ஒருத்தர் வந்து பேசும்போதே அவங்களே வந்து ஐடியாஸ் கொடுக்குறாங்க. அண்ட் பாதி பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ லாஸ்ட் 4 to 5 இயர்ஸில் யாரெல்லாம் யூஎஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ, அது ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, S&P 500ன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி S&P 500 மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ருப்பி டெப்ரிசியேஷன் வந்து அவங்களை இம்பாக்டே பண்ணலை. லாஸ்ட் 4 இயர்ஸில் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் மக்கள்லாம் வந்து லோக்கல்லே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இந்தியாவிலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழர்களை பொறுத்தவரையில் யூஎஸில் எந்தெந்த ஏரியாஸில் ப்ரிடாமினெண்ட்டாக இருக்காங்க? ஸோ தமிழர்கள் பொறுத்த அளவுக்கு ஒரு 4-5 ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப ப்ரிடாமினெண்ட்டாக சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஜெர்சின்னு சொல்கிறோம். நியூ ஜெர்சியில் வந்து லாட் ஆஃப் இந்தியன்ஸ், லாட் ஆஃப் தமிழியன்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கலிஃபோர்னியா, அதுக்கப்புறம் சியாட்டல், இந்த 3 மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா, அப்புறம் சிகாகோ, இந்த 4 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் அட்லாண்டான்னு சொல்லலாம். ஒரு 5 இடம் எடுத்துக்கலாம். வந்து அட்லாண்டான்னு சொல்லலாம், நியூ ஜெர்சி சொல்லலாம், கலிஃபோர்னியா சொல்லலாம், சியாட்டல் சொல்லலாம், சிகாகோ சொல்லலாம். இந்த இடத்துல தமிழர் சங்கம் நிறைய இருக்குது. அதுக்காக மற்ற இடத்துல இல்லைன்னா சொல்ல முடியாது. நான் இருந்தது வந்து டென்வர், கொலராடோ. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் கூட வந்து தமிழ் சங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. மெயினாக வந்து ஐடி ஜாப்ஸ் தான் பண்ணுறாங்களா? ஜென்ரலாக வந்து 60 to 70% ஆஃப் தி பீப்புள் ஆர் ஒன்லி இன்டு ஐடி சர்வீசஸ்ன்னு சொல்லலாம். சார், இப்போ ஆன்லைனில் வந்து யூஎஸில் இருக்கக்கூடியவங்க வந்து என்ன மாதிரியான ஜாப்ஸ் எல்லாம் பண்ணி அவங்க வந்து ஒரு பாசிவ் இன்கம்மை பில்ட் பண்ணலாம்? ஆன்லைனில் ஏகப்பட்ட, ஒன்ஸ் அகேன் சொல்கிறேன், அதாவது உங்ககிட்ட ஒரு சர்வீஸ் இருக்குது, அதுக்கு ஒரு நீட் இருக்குது. பட் ஒன்லி திங் இஸ் நான் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டில் இருக்கேன்னா ஒரு அதுக்கு தகுந்த அப்ரூவல்ஸ் வாங்கிட்டு நான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கரெக்டாக. அப்படி இல்லாமல் நான் பண்ணேன்னாக்க என்னுடைய ஜாப் இருக்கிற பேஸ் ஜாபே வந்து வெளில போயிடும். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு US சிட்டிசனாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நான் ஒரு US சிட்டிசனாக இருக்கேன், நான் எம்ப்ளாய்மெண்ட்டில் கிடையாது, நான் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன் அப்படின்னா ஆன்லைன் பிஸ்னஸில் எல்லாருக்குமே ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது வந்து அவங்களுடைய ஸ்கில் செட்ஸை கூட பண்ணலாம், இல்லைனா சர்வீசஸ் மாதிரி பண்ணலாம், ஈவன் லைக் ஷிப்பிங் கூட இருக்கலாம். லைக் இங்கே இருக்கிற என்னென்ன ஒரு ஸ்மால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே அவங்களால பண்ண முடியும் சார். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.